श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तः श्रीरङ्गपृथ्वीचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। இதுவரைக்கும் சுவாமி தேசிகனுடைய பாதுகா சாஸ்திரத்துல 4 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நாம பார்த்திருக்கோம். இந்த பாதுகா சாஸ்திரத்துக்கு அர்த்தம் சொல்லச்சு இந்த பாதுகா தேவியினுடைய அர்த்தத்தினால மகான்கள்லாம் அவளுக்கு ஏற்பட்ட பிரதிபையினால பல விஷயங்களை அருளி செய்திருக்கிறார்கள். அந்த மகான்களுடைய வியாக்கியானங்களை பார்த்து சொல்லி சொல்றோம். அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினால அப்ப என்ன சொல்லணும்னு தோன்றதோ அதையும் நாம சொல்லி இப்படி எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த 4வது ஸ்லோகத்துல வரைச்சே ரொம்ப அற்புதமா ஒரு வியாக்கியானம். நமோ வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிர்மே வாச்சம் திவ்யான் திசதோ. வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிஹி அப்படின்னு சொன்ன வசுதா ஸ்ரோத்திரம்னு சொல்றது புத்து, பூமியினுடைய காதாக கருதப்படுகிறது. பூமிக்கு மேல அந்த பாம்பு புத்து கரையாம் புத்தெல்லாம் இருக்குல்ல, அது மேல வரும் இல்லையோ, அது காது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வசுதா ஸ்ரோத்திரம்னு அந்த புத்துக்கு பேரு. அதுல இருந்து வெளிப்பட்டதுனால வசுதா ஸ்ரோத்திர ஜன்மா முனிகின்னு அந்த வால்மீகி மகர்ஷிக்கு திருநாமம். இப்ப வாச்சம் திவ்யான் திசத்தோன்னு திவ்யமான வாக்கு வால்மீகி மகர்ஷி நமக்கு அனுகிரகம் பண்ணட்டோம்னு பிரார்த்தனை பண்றதுதான் பார்த்தோம். வால்மீகி மகர்ஷிக்கு எப்படி திவ்யமான வாக்கு வந்ததுன்றத பத்தி போன உபன்யாசத்துல விசாரமா பார்த்தோம். இப்போ இதே ஸ்லோகத்திலேயே இன்னொரு பிரகாரமான ஒரு அர்த்தம் போன பிரகாரத்துல போன சொல்லச்சே திவ்யாஸ்தானாத் தொமிவ ஜெகதி பாதுகே காகமானான்னு சொல்லச்சு, திவ்யாஸ்தானம்னு சொல்லச்சு ரங்கநாதனுடைய ஒரு ஆஸ்தானம், அது திவ்யாஸ்தானம். அந்த திவ்யாஸ்தானத்துல இருந்து ரங்கநாதன் எழுந்தருடும் பொழுது எப்படி பாதுகா தேவி ஒரு எந்த விதமான தோஷமும் இல்லாமல் அந்த பாதன்யாசம் எல்லாம் வைக்கிறதாக இருந்துட்டு இருக்குமோ அதை பத்தி சொன்னோம். அதே விஷயத்திலேயே இன்னொரு பிரகாரமான அர்த்தமும் சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். திவ்யாஸ்தானத்வமிஹ ஜகதி பாதுகே காகமானா பாதன்யாசம் பிரதமமனகா பாரதி யத்ர சக்ரே யோகக்ஷேமம் சகல ஜகதாம் த்வய்யதீனம் சஜானன்னே வாச்சம் திவ்யான் திசது வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிர்மே. ஒரு சுவாரஸ்யமான விஷயம், திவ்யாஸ்தானம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சிவைகுண்டத்தை திவ்யாஸ்தானமாக எடுத்துக்கிறது. நம்ம அட்டாட்சரெல்லாம் ஜப்பம் பண்ணச்சே சமயம் பாதம் பிரதாரே சித்தரம் தட்சிணம் கொஞ்சம் ஒரு காலை தொங்க போட்டுண்டு ஒரு கால் மேல ஒரு காலை வச்சுண்டு ஒரு காலை மடக்கிண்டு இப்படி எல்லாம் பெருமாள் இருக்காருன்னு எல்லாம் சிவைகுண்டத்துல இருக்கிற நிலையை நாம அனுபவிச்சுண்டு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் திவ்யாஸ்தானமாக சொல்றது. அதுதான் நமக்கு சர்வதேச சர்வகல சர்வாவஸ்தோச்சித கைங்கரியமும் கிடைக்கக்கூடிய ஸ்தலம்னு சொல்றது. இப்ப பெருமாள் திவ்யாஸ்தானத்திலிருந்து முதல்ல எழுந்தருளுகிறேன். அந்த முதல்ல எழுந்தருளுகிறேன்றது சொல்லச்சே
அவதார ரூபமாக ராமனாக கிருஷ்ணனாக மத்ஸ்யகூர்ம அவதாரங்கள்லாம் திருமாவதாரம்லாம் ராமாவதாரத்துக்கு முன்னையே நடந்திருக்கு. அப்படி இருந்தா கூட முதல்ல அச்சாமூர்த்தியாக அவதாரம் பண்ணதுன்றது பெரிய பெருமாளாக தான், ரங்கநாதனாக தான் அவதாரம். அதுவும் திவ்யாஸ்தானாத்னு சொல்லச்சு அந்த வம்சத்து மகாராஜாவுடைய ஒரு பிரார்த்தனை தபஸு, அந்த தபஸனுடைய பலத்தினால பிரம்மாவை தான் ஆராதனம் பண்ணிருந்த அந்த ரங்கநாதன் அச்சா மூர்த்திய இந்த உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த பூ உலகுக்கு, இந்த பூமிக்கு அந்த அச்சா மூர்த்தியாக ரங்கநாதன் எழுந்தருளினது, ரங்கநாதனாதான் எழுந்தருளின. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆகையால இப்ப அதுக்கு முன்ன இருந்த விபவாவதாரங்கள்லாம் இருந்தா கூட அச்சாரூபமாக எழுந்தருளினது. அப்ப எழுந்தருளும் பொழுதே பாதுகா தேவி அவர் தான் பெருமாளை எழுந்தருள பண்ண ரங்கநாதன திவ்யாஸ்தானத்துல இருந்து எழுந்தருள பண்ணினாள் பாதுகா தேவி தான் சொல்லுவோம். ஏன்னா பாதுகை இல்லாத ரங்கநாதன் கிடையாது, எப்பவும் பாதுகையோடு தான் எழுந்தருள் இருக்கேன்னு சொல்லி சொன்னார். ஆகையால எல்லா சிரசிலையும் படும்படியாக ஒரு மூர்த்தியாக உனக்கு எந்த தோஷமும் கிடையாது. அந்த திவ்யாஸ்தானா துமை ஜெகத்தையும் பாதுகே காமான பாதன்யாசம் பிரதம மனகா பாரதி யத்ர சக்கரே. பாதன்யாசத்தை முதல்ல நீ எங்க பண்ணின என்று கேட்டாக்கா அந்த திவ்யாஸ்தானத்துல இருந்துதான் பண்ண. அங்க இக்ஷ்வாக்கு வம்சத்துல இருந்துருக்கிறவாளுடைய இக்ஷ்வாக்குனுடைய ககுஸ்த சக்கரவர்த்தியினுடைய ஒரு தப்போ பலத்தினால அவரிடத்துல பிரம்மா பிரீத்தி அடைஞ்சதுனால தான் ஆராதித்து வந்த எம்பெருமானையே அவர் கொடுத்துட்டே அச்சாமூர்த்தியா முதல்ல இந்த லோகத்துல அவதரிச்சது, பூலோகத்துல அவதரிச்சது ரங்கநாதன் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதுக்கப்புறமா நம்மாழ்வாருடைய தனியன்ல சொல்லச்சே வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ்மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதத்தாய் சடகோபன் என்று சொல்றோம். மதிலரங்கர் வன்புகழ் மேல்னு ரங்கநாதன் விஷயமாகவே 1000 பாசுரமும் நம்மாழ்வார் அருளி செய்ததாக அந்த தனியன்ல இருந்து ஏற்படுறது. ரொம்ப பிரசித்தம். 6வது பாசுரம் தெரியும், திருவேங்கடமுடையான் பாசுரம் தெரியும், இப்படி எத்தனையோ அந்த ஆதிப்பிரான் விஷயமான பாசுரங்கள், இப்படி எத்தனையோ திவ்ய தேசத்து எம்பெருமான எல்லாம் நம்மாழ்வார் ஸ்தோத்திரம் பண்ணிருக்க. அப்படி இருக்கச்சே மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆந்திர தமிழ் மறைகள் ஆயிரம்னு சொல்றதுக்கு தாற்பயம் என்னன்னா, இவ எல்லாரும் அந்த ரங்கநாதனுக்கு அங்கம்மாளி ரங்கநாதன் அங்கியாக இருந்துருக்கேன்னு திருவள்ளம்னு சொல்றாரு. இப்படி முதல்ல இந்த பூலோகத்துல அவதாரம் பண்ணது பாதுகே பாதன்யாசம் பிரதமம் அனகா முதல்ல நீ பண்ணைய அப்ப பண்ணது. ஆகையால பாரதி எத்திர சக்கரேன்னு சொன்ன. பாரதி அப்படின்னு சொன்ன ஆபாரதம் அயோத்தியிலிருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீரங்கம் பர்யந்தம் வடக்கு தெற்குன்னு இல்லாமல் பாரதம் முழுக்கவே அங்க பாரதம் முழுக்க இருக்கிற எல்லாருடைய சிரசிலையும் அந்த பாதுகையினுடைய ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி எல்லாருக்கும் க்ஷேமத்தை பண்றவளாக நீ இருந்துருக்கிறதுனால நீ பாரதியாக இருந்துருக்கிற. யோகக்ஷேமம் சகல ஜகதாம் துவயதீனம் சஜானந்தே. இப்படி யோகக்ஷேமம்ன்றது உன்னுடைய அதீனம்தான்றத அத முதல்ல வெளிப்படுத்தினவர் யாருன்னா வால்மீகி பகவான். ஏதேகி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாசியதான்னு இவைதான் யோகக்ஷேமத்தை சொல்றதுன்னு சொல்லச்சே, இப்ப நீ மேல மேலுலகத்துக்கு அந்த யோகக்ஷேமத்தை அனுகிரகம் பண்ணிருந்தவ, இப்ப கீழுலகுக்கும் இந்த யோகக்ஷேமத்தை அனுகிரகம் பண்ணிருக்கேன்னு சொல்றதுனால
இப்ப இதனால யோகக்ஷேமம் விதாசிதகான்னு சகா ஜானன்னு இதை தெரிஞ்சு கொண்டு முதல்ல உன்னை ஸ்தோத்திரம் பண்ணவர் வால்மீகி மகர்ஷி தான். அவர் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு சுவாரஸ்யம் பார்க்கணும். பெருமாளோட சேர்ந்து இருந்துட்டும் அந்த பாதுகாதேவி அனுகிரகம் பண்றா, பெருமாளை பிரிந்து இருந்துட்டும் அந்த பாதுகாதேவி அனுகிரகம் பண்றாளாம். 14 வருஷ காலம் அந்த பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருந்திருக்கா. சித்திரக்கூட்டத்துக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நாள் இருக்கும்? 5 நாள் ஆனா ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்குள்ளதான் இருந்திருக்கும். மீதி காலங்கள்லாம் அந்த பாதுகை சாத்திக்காதுதான் பெருமாள் எழுந்தருள் இருந்துருக்கு. அப்போ பெருமாள் இல்லாதையே கூட சுதந்திரமாகவும் யோகக்ஷேமத்தை பண்றவாள். அந்த பரதனோட லோகத்துக்கு அனுகிரகம் பண்ற. ஆகையால இதுல இருந்தே ஒரு விஷயம் தெரிகிறது, பெருமாளுக்கு மேல ஒரு பவித்திரதமமானவள் பாதுகா தேவி என்பது சொல்ற. ஆகையால இங்க பாதுகா விஷயமாகவே 1000 ஸ்லோகம் இருக்கு. ஆகையால வால்மீகி மகர்ஷி மாதிரி உன்னுடைய ஒரு விசேஷத்தை நான் அறிந்து கொண்டு அவர் எப்படி சம்ஸ்கிருதத்துல ஸ்லோக ரூபமாக சாதிச்சாரோ அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல நான் பத்தியங்களால எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக நான் பண்ற இந்த கிரந்தம் இருக்கணும்னு நீ அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றேன். வாச்சம் திவ்யாம் திசது வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிர்மே. இந்த சரஸ்வதி தேவவாணி தேவர்களுடைய தேவ வாக்கு, அது தேவதேவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் விஷயமான ஒரு காவியமாக முதல்ல பாரத வருஷத்துல தோன்றினதுனால அது பாரதின்னு பேரு. இங்க பாதுகா தேவிய சொல்லச்சு, நீ பெரிய பெருமாளோட நீ சாட்சாத்தாக நீ தோன்றினதுனாலையும் பரதனை அபிமானிச்சதாலையும் அந்த பரதனிடத்துல ஒரு பிரீத்தி, ஆகையால பரதனை அபிமானிச்சதுனால நீயும் பாரதியாக ஆயிட்ட. அப்போ நீ இல்லாத பெருமாள் ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டேன்றதுனால சத்தியலோகத்திலிருந்து பெருமாள் எழுந்தருளும் பொழுது பாதுகா தேவியும் கூட தான் வந்திருக்கணும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த சரஸ்வதி தேவி வால்மீகிய அபிமானிச்சதுக்கு மேல நீ என்ன அபிமானிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ சரஸ்வதி தேவிய நாமெல்லாம் சரஸ்வதி பூஜைன்னு பண்றோம். அந்த சரஸ்வதி பூஜைன்னு சொல்லச்சே மகாநவமி அன்னைக்கு பண்ணச்சே நாம அதை சரஸ்வதி பூஜைன்னு சொல்றது கிடையாது. அதை ஹைகிரீவ் ஆராதனம்னு சொல்றது. அங்க ஹைகிரீவனை எழுந்துருள பண்ணி ஹைகிரீவனுக்கு ஆராதனம் பண்ணி புஸ்தகத்துக்கு ஸ்ரீகோஷத்துல ஹைகிரீவன் எழுந்துருள் இருக்கிறதா தியானம் பண்ணிட்டு அந்த ஹைகிரீவனுடைய படமோ இதோ அதை வச்சு அதுக்கு நாம அர்க்கபாத்தியாச்சமயங்கள் சுண்டல் இதெல்லாம் நிவேதனம் பண்ணி நாம் அந்த மகாநவமி அன்னைக்கு பண்றோம். இப்ப சரஸ்வதிய பிரார்த்தனை பண்ணுவேரா? இவர் பரமைகாந்தியாக இருந்திருக்காரு அப்படின்னா சரஸ்வதிய பிரார்த்தனை பண்ணாட்டா கூட வால்மீகி மகர்ஷி பரமைகாந்தி. அவர் ராமனை தவிர பெருமாளை தவிர யாரையும் நினைக்காதவர். அந்த பகவானு காட்டிலும் பாகவதாளிடத்துல பக்தி அவசியம் இருந்தாகணும்னு சொல்றதுனால அந்த வால்மீகி மகர்ஷியின் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்தி எனக்கு பரிசுத்தமான வாக்கு கொடுக்கறதுக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்றதுல ஒன்றும் தப்பில்லை. பிராச்சேதச பிரபிருதிபின்னு சொல்லச்சே பெருமாளுக்கு முன்ன திவ்யாஸ்தானா துமிவ ஜெகதிம் பாதுகே காகமானா பாதன்யாசம் பிரசமனுக்கா பாரதி எத்திர சக்கரேன்னு சொல்லச்சே மகர்ஷி வால்மீகி தான் முதல்ல பாதுகையினுடைய பிரபாவத்தை சொன்னார்னு சொல்றமே, அது கூட நிச்சயமா சொல்ல முடியாது. அதையும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு முன்ன உபனிஷத்துலயே உத்கோஷம் பண்ணிருக்கு பாதுகையினுடைய பிரபாவம். அதுக்கு முன்ன ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் ஸ்மிருதியிலையும்
புராணங்கள் எல்லாமும் பாதுகையினுடைய பிரபாவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி இருந்துருக்கச்சே இது முதல்ல மகர்ஷி தான் சொன்னார்னு சொன்னாக்க, அந்த ஸ்ருதியில சொல்லியிருக்கிற ஒரு அந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தமாக இருக்கக்கூடிய பாதுகையினுடைய பிரபாவம்ன்றது எல்லாராலையும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில இருந்திருக்கு. புராணங்கள்ல சொல்லப்பட்டவை கூட அதுல ஒரு விசுவாசம் ஏற்படும்படியாக இல்லை. ஆனா மகர்ஷி சாதிச்சதுலதான் விசுவாசமாக இருக்கு என்பதாக ஒரு அர்த்தம் உண்டு. மகர்ஷிக்கு ஒரு ஏற்றம் என்னன்னா, வசுதா ஸ்ரோத்திர ஜன்மா என்று சொல்லப்பட்டிருக்க. வசுதா ஸ்ரோத்திரன்றது பூமியினுடைய காது, பாம்பு புத்து ஆகையால சொல்றது. இப்போ அந்த பூமியில இருந்துருக்கிற புத்துல இருந்து அவதாரம் பண்ணின வால்மீகிக்கு அந்த சர்ப்பங்கள், அந்த புத்துலயே வாசம் பண்ற சர்ப்பங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் இஷ்டமா தான் இருக்க போறது. இப்ப என்னன்னா, அப்புள்ளார் அதிசேஷாம்சம் அவருடைய சிஷ்யர், அதனால சுவாமி தேசிகனுக்கு ஒரு ஏற்றம். அனந்த சூரி சூனவேபிநந்தியமான வைபவாத்னு சுவாமி தேசிகனுடைய திருத்தகப்பனார் பேரும் அனந்த சூரி, அனந்தன்னு பேரு. அவருடைய குமாரராக போயிட்டு அப்படின்னால இப்ப இவரும் ஆதிசேஷனாக ஆயிட்டார். ஆக சகஜ கவியாக இருந்திருக்கிற வால்மீகி முனிவருக்கு என்ன அபிமானிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு விசேஷம் இருந்துருக்கு. வால்மீகிக்கும் எனக்கும் ஒரே மாதிரி சம்பந்தம் இருந்துருக்கு. அவர் என்ன அபிமானிச்சு எனக்கு அனுகிரகம் பண்ணுவேர்னு அந்த வால்மீகியினுடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்றேன்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. திவ்யாஸ்தானாத்வமிவ ஜகதீம் பாதுகே காஹமானா பாதன்யாசம் பிரசமமனகா பாரதீயஸ்ர சக்ரே யோகக்ஷேமம் சகல ஜகதாம் त्वय्यधीनं சஜானந்தே வாசம் திவ்யாம் திசது வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிர்மே நீச்சேபி ஹந்த மம மூர்धनि நிர்விசேஷம் துங்கேபி யன்னிவிஹதே நிகமோத்தமாங்கே ஆச்சேதஸ பிரபృతిభిः பிரதமோபநீதம் स्तोष्यामि रंगपति पादुकयोर्युगं तत्. பாதுகா சாஸ்திரத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பாதுகா தேவியை குறிச்சு ஒரு சம்போதனம் இருக்கும். இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் அந்த பாதுகா தேவியை பத்தி சம்போதனம் இல்லை. எங்க முதல்ல சொல்லச்சே ரங்கபதி பாதுகேன்னு சொல்லி சொல்றேன், அதுக்கு முன்ன பார்த்து சொல்லச்சே ராமனுடைய பாதுகைன்னு சொல்லி சொல்றேன். இப்படி எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பாதுகா தேவிய சொல்லி அந்த பாதுகையினுடைய சம்போதனம் ஒண்ணு இருந்துட்டுதான் இருந்துட்டு இருக்கும். பாதுகையினுடைய சொல்லி அந்த மாதிரி வரச்சே இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல அந்த சம்போதனம் இல்லை. நீச்சே பிஹந்த மம மூர்धनि நிர்விசேஷம் துங்கேபி யன்னிவிஹதே நிகமோத்தமாங்கே பிராச்சேதஸ பிரபృతిభిः பிரதமோபநீதம் स्तोष्यामि रंगपति पादुकयोर्युगं तत्. நான் அதிநீச்சமாக நான் இருந்திருக்கேன். இந்த இடத்துல என்னன்னா, வால்மீகி பிரபృతి மகர்ஷிகள்லாம் பாதுகையினுடைய பிரபாவத்தை ஸ்தோத்திரம் பண்ற. இப்ப நானும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறது, தானும் பாதுகா தேவிய ஸ்தோத்திரம் பண்ண முற்படுகிறேன். இப்ப ஆரம்பிக்கிறேன். இப்ப இந்த பாதுகா தேவிய தான் ஸ்தோத்திரம் பண்றதுனால ஏதான தோஷம் வந்துருச்சோம்னா என்ன பண்றதுன்னு ஒரு யோசனை. அந்த தோஷம் யாருக்கு அந்த தோஷம் வரும்ன்றது பார்க்கணும். பாதுகா தேவிக்கு தோஷம் வருமா, இல்ல இவருடைய வாக்குல தோஷம் வந்துருமா, எந்த தோஷத்தை சொல்றேன்னு சொல்லி சொன்ன. இப்போ
இதுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த பாதுகாதேவியினுடைய முதல் பட்சத்துல வரைச்சே என்னன்னாக்க, இந்த தோஷ ஒண்ணு நான் ஸ்தோத்திரம் பண்ணாலே அதுவே தப்பா போயிடும்னு சொல்லச்சு, அந்த தோஷம் பாதுகைக்கு வந்துருமா என்னுடைய உக்திக்கு வருமான்னு சொல்லச்சே பாதுகைக்கு வருமோன்னு நினைச்சிருந்து அதை பத்தி இந்த இடத்துல சொல்ற. நீச்சேபிஹம் தமம மூர்தனி நிர்விசேஷம், அந்த உச்ச நீச்ச ஸ்தானங்கள் உயர்ந்த நிலையில இருக்கிறது, தாழ்ந்த நிலையில இருந்துருக்கு, இந்த மாதிரி அங்கீகாரம் பண்ணச்சே அந்த எம்பெருமானுடைய பரத்வத்தை மாத்திரம் பார்த்து மிக உயர்ந்த அவர் சர்வஜனாக இருக்கார், சர்வசக்திகனாக இருந்திருக்கார், சமஸ்த கல்யாண குணாக்கரனாக இருந்தவர்கள் இருக்கேன்னு கேவலம் அந்த பரத்வத்தை மாத்திரம் பார்த்து சில பேர் ஒதுங்கி கூட போயிடுவார். நாம எங்க அவர்கிட்ட போறதுன்னு நினைச்சிருந்து சில பேர் என்ன பண்ணுவா, பெருமாளுடைய சௌலபியத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவத்தை கொடுத்து இப்ப நமக்காக தான் இப்படி எழுந்தருள் இருக்கேன்னு சொல்லி அந்த சௌலபியத்தை மனசுல நினைச்சுட்டு அவர் விஷயத்துல பிரவர்த்திக்கிறவா இருக்கார். இப்படி ரெண்டு விதமாகவும் இருக்கச்சே அதுதான் சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய பரத்வத்தை கண்டு அகலுகின்ற நராதமரை காட்டிலும் அவர் எங்க நாம எங்கன்னு சொல்லி பரத்வத்தை பார்த்து பெருமாள் கிட்டேயே போகாத தூர போறவாட நராதமாள்னு சொல்றேன். அவ பிறந்து கெட்டவர்கள்னு சொல்றாரு. அந்த பிறந்ததுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாது போயிட்டுன்னு அர்த்தம் இருக்கு. அவளை காட்டிலும் இடக்கை வலைக்கை தெரியாத அலைச்சியர்கள் மேல் அந்த கண்ணனுடைய சௌலபியத்தை மாத்திரம் தெரிஞ்சுட்டு, அவளுக்கு கண்ணன் பரதேவத்தைன்றதெல்லாம் தெரியாது, அவன் சர்வஜன் சர்வசக்தியாக இருந்திருக்கிறவான்றதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்படி இருந்தாலும் கூட வாழ்ந்து கெட்ட அவள்லாம் வெறும் வாழ்ந்து கெட்டவர்களாக இந்த பிரயோஜனம் இல்லாத போயிடுறது அவளுடைய வாழ்க்கையே. இந்த சௌலபியத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிறவா இருக்கால இவ விசேஷமாக கருதப்படுகிறாள்னு அந்த இடத்துல அப்புள்ளா சாதிப்பார்னு சொல்லியிருக்கார். இப்போ ஒரு நினைச்சு பாத்துக்கிறேன், இந்த பரமபுருஷன்ல விஸ்தாரமா சொல்றது எதெல்லாம் இந்த பரமபுருஷனுடைய பிரபாவத்தை, அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை விஸ்தாரமாக சொல்லப்படுறது எங்கன்னா ஸ்ருதி சிரஸ்ல வரச்சே சொல்றது. நீச்சேபிஹம் தமமோத்தனி நிர்விசேஷம் துங்கேபி நிவிசதே நிகமோத்தமாங்கே. துங்கேபி மிகவும் உயர்ந்ததாக இருந்திருக்கிறேன், நிகமோத்தமாங்கேபி நிகமோத்தமாங்கம், நிகமன்றது வேதம், வேதத்தினுடைய உத்தமாங்கம், வேதத்தினுடைய சிரஸாக சொல்லப்படுகின்ற உபனிஷத்துக்கள். அந்த வேதாந்தம், அதுக்குதான் வேதாந்தம்னு பேரு. வேதாந்தம் முழுக்கமே எம்பெருமானுடைய பிரபாவத்தை சொல்றது. எம்பெருமானுடைய பிரபாவத்தை சொல்லச்சே பாதுகையினுடைய பிரபாவத்தையும் சொல்றதாக தான் நாம சொல்லிக்கணும். ஆகையால பரம புருஷன் எப்படி வேதாந்தத்துல சொல்லப்பட்டவனாக இருந்திருக்கானோ அதே மாதிரி பாதுகையினுடைய பிரபாவமும் வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறதாக இருந்திருக்கு. துங்கே பிரியன் நிவிசதே நிகமோத்தமாங்கே. இப்போ இந்த பாதுகா தேவி இருக்காட உத்தமாங்கே நிகமோத்தமாங்கன்னு சொல்லச்சு வேதத்தினுடைய மிக உயர்ந்த ஸ்தானமாக சிறவு பாகமாக இருந்திருக்கிற உபனிஷத்திலையும் அமர்ந்திருக்கிற, அதிநீச்சமாக இருந்திருக்கிற என் விஷயத்திலையும் அந்த பாதுகா தேவி நான் சடாரி சாட்சினாலும் என் தலையிலையும் சடாரி சாட்சின்னு இருக்கா. இப்போ இதனால என்ன சொல்றது கேட்ட, பாதுகா தேவியினுடைய வாத்சல்யத்தை சொல்றீங்க. அந்த குற்றம் பாராமை என்பதுதான் வாத்சல்யம். இவன் அதிநீச்சம், இவன் மேல பட்டாக்கா எனக்கு தோஷம் வந்துடும் என்றெல்லாம் பாதுகா தேவி நினைக்கலையும். எவ்வளவு நீச்சமானவனாக இருந்தாலும் அவன் தலையிலையும் அவள் அந்த தன்னுடைய சௌலபியத்தினால, அவளுடைய வாத்சல்யத்தால, அந்த கருணையினாலேயும் நம்ம சிரஸ்லையும் அமர்ந்து இருக்கான்னு சொல்லச்சே இத நினைச்சு ஆச்சரியப்படுறான் சுவாமி தேசிகன். இப்படி பாதுகையே இவ்வளவு அனுகிரகம் பண்ணச்சே அதை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு வேண்டிய தைரியம், உற்சாகம், சாமர்த்தியம்
எல்லாம் ஓடுமே. அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கிறதுன்னா அவளுடைய ஒரு சௌலபியத்தினாலையும் காருண்யத்தினாலையும் அந்த பாதுகா தேவிய ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உண்டான எனக்கு தைரியம் இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு, எல்லாம் இருந்துருக்கு. ஆகையால இதுவும் சாத்தியம்தான்னு அர்த்தம் இருக்கு. ஒரு மனசுக்குள்ள எப்படி இந்த ஸ்லோகம் வரத்துக்கு முன்ன சுவாமி தேசிகனுடைய நிலை என்னவா இருந்திருக்கோன்றத கொஞ்சம் மனசளவுல யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த ரங்கநாதன் சன்னதி பெரிய கோஷ்டி, அந்த கோஷ்டியில மகான்கள்லாம் இருந்துட்டு இருக்கா. அப்படி மகான்கள்லாம் இருந்திருக்கச்சு தேசிகனுக்கு அந்த ரங்கநாதனுடைய ஸ்ரீசட்டாரிய பிரசாதிக்கிறார். அந்த ஸ்ரீசட்டாரி சாய்க்கிறார். அப்போ அந்த எழுந்தருளை பண்ணும் பொழுது அங்க பக்கத்துல இருக்கிறவா அர்ச்சக முக்கியன மகான்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த பாதுகா விஷயமான ஸ்தோத்திரத்தை நீரே பண்ணணும் என்று நிர்பந்தமா சொல்றாவ. இப்படி இவர் அபேட்சிக்காமலேயே அந்த பாதுகையே தன் சிரஸ்ல இருந்துட்டு தனக்கு ஆஜ்ஞை பண்ற, தனக்கு ஆஜ்ஞை பண்ணச்சு என்ன ஆஜ்ஞை பண்றன்னாக்க, நீ என் விஷயமாக 1000 ஸ்லோகத்தை எழுதணும்னு ஆஜ்ஞை பண்றதாக இருந்துருக்கு. இப்படி தன்னுடைய சிரஸ்ல எழுந்தருளினதை நினைச்சுண்டு இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிற. இப்படி பாதுகையினுடைய பூர்ண கிருப்பை இருந்துருக்கு. இப்ப சோத்திரத்தை இப்படி பண்ணணும் அப்படின்றத யாரான ஒருத்தர் வழிகாட்டணுமே. யார் வழிகாட்டுறேன்னாக்க, ஏற்கனவே வால்மீகி வழிகாட்டியிருக்கே, அதை பின்பற்றி நான் ஸ்தோத்திரம் பண்றேன் என்பதாக இதுல அர்த்தம் உண்டு. இப்ப வால்மீகியும் தானும் ஒன்னா ஆயிடுமா என்ற ஒரு கேள்வி வருது. அதுக்குதான் சமாதானம் சொல்றேன். என்மூர்த்திமே ஸ்ருதி சிரஸ்து பாதியஸ்மன்னே அஸ்மன் மனோரதபத சகலஸ்தமேதி தோஷ்யாமின குலதனம் குலதெய்வதம் தத் பாதாரவிந்தமரவிந்த விலோச்சனஸ்ய என் மூர்த்தினிமே ஸ்ருதி சிரஸ்து பாதி. என்னுடைய தலையிலையும் அந்த எம்பெருமானுடைய திருவடின்றது பிரகாசிக்கிறது. ஸ்ருதி சிரஸ்ன்னு சொல்லக்கூடிய வேதங்கள் உபனிஷத்துக்கள்லையும் அதனுடைய சிரஸ்லையும் இது பிரகாசிக்கிறது. அஸ்மன் மனோரதபத சகலஸ்தமேதி, அப்படிப்பட்டவனாக அந்த நானும் ஆளவந்தான் சாதிச்ச மாதிரி இங்க சாதிக்கிற சுவாமியும் நீச்சேபி ஹந்த மம மூர்தனி நிர்விசேஷம் துங்கேபி நிவிசதே நிகமோத்தமாங்கே பிராச்சேதச பிரபுதிபிஹ பிரதமோபகீதம் தோஷ்யாமி ரங்கபதி பாதுகையோர் யுகந்தே. தோஷ்யாமி, நானும் அவரை பாதுகா பண்றேன். இதனால ஒன்றும் கெட்டு போயிடாது. நான் வால்மீகி பண்ணது ஸ்தோத்திரம் பெருசா இருந்தா கூட, வால்மீகி ஒரு பிரகாரமா யோக சக்ஷுனால பெருமாள் பாதுகையினுடைய பிரபாவத்தை தெரிஞ்சவராக இருந்தாலும் கூட, நான் நிச்சய ரங்கநாதனுடைய பாதுகையை சேவிச்சுட்டே இருந்துருக்கேன். ஆகையால அவ முதல்ல சொன்னது அவளது பிரசமோபகீதமாக இருந்துருக்கு. எனக்கு பின்னாடி அதனுடைய விஷயத்த நான் சொல்றேன் நானு. அதனால பாதுகைக்கு எந்த குறவும் வந்துடாது. ஆகையால வால்மீகியினுடைய ஒரு பிரசமோபகீதம் ஸ்துதபூர்வமாக இருந்திருக்கிற ரங்கநாதனுடைய பாதுகையினுடைய யுகலத்தை நானும் ஸ்தோத்திரம் பண்றவேன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. தத்தை முகுந்தமணி பாதுகையோர் நிவேசாதே வல்மீக சம்பவகிரா சமதாம் மமோக்தி கங்கா பிரவாக பதிதஸ்ய கியானிவஸ்யாதே ரத்யோதகஸ்ய யமுனா சலிலாத்விசேஷஹ. இது என்ன? ரங்கநாதனுடைய இவரே சுவாமி தேசிகனே சொல்லிட்டே தன்னை சொல்லச்சே நீச்சேபி அப்படின்னு தான் அதிநீச்சன்னு சொல்லிட்டே. இப்போ
தன்னுடைய உக்தி தன்னுடைய வார்த்தை சுவாமி தேசிகன் அனுகிரகம் கொண்டு அருளி செய்கின்ற இந்த பாதுகா சகசிரம் இருக்க இது வால்மீகி அருளி செய்த வால்மீகிக்கு வாக்குக்கு சமமாக ஆகுமா? அதுல இருக்கிற விசேஷம் எல்லாம் இதுல இருந்துருக்குமா? இப்படி ஸ்தோத்திரம் பண்றதுனால இந்த குணம்தான் இருக்குமா? இதுல குணம் இருக்குமா தோஷம் இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இதுல தோஷம் இருக்காது, குணம்தான் இருக்கும்னு சொல்லி அத ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி சொல்ற. இப்போ இந்த சுவாமி தேசிகனை பார்த்து ஒருத்த கேட்கிற மாதிரி சொல்ற, நீ ரொம்ப அதிநீச்சர்னு சொல்லிக்கிறீர் இல்லையோ, அதுக்கப்புறம் நீ என்னத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ற? நீச்சனா இருக்கவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பானா? இப்ப நீ ஸ்தோத்திரம் பண்ணவே வேணாம நீ என்னத்துக்கு ஸ்தோத்திரம் பண்றன்னு சொல்லி சொல்றது வாஸ்தவம். நான் பண்ண மாட்டேன்னா கூட எனக்கு அந்த ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லி தோன்றது. இந்த ஸ்தோத்திரம் பண்ணதுனால என்னுடைய வாக்குக்கு எந்த குறவும் வராதுன்றது தாற்பயம். எப்படின்றத சொல்லி சொல்றேன். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்றேன். தத்தே முகுந்த மணிபாதுகையோர் நிவேசாத்தை வல்மீக சம்பவகிரா சமதாம் மமோக்தி. மம அதி நீச்சனாக இருந்திருக்கிற என்னுடைய உக்திகி சொல் முகுந்த மணி பாதுகையோகோ நிவேசாத். அந்த எம்பெருமானுடைய ரத்ன பாதுகைகளை அதோட சேர்றதுனால அப்படின்னா அந்த ரத்ன பாதுகைகள் விஷயமாக நான் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றபடினால வால்மீகி சம்பவகிரா சமதான் தத்தே, வால்மீகி மகர்ஷியினுடைய வார்த்தைக்கு சமமானதான ஒரு நிலையை இதுவும் பெறுகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. வால்மீகி எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகான், எவ்வளவு தபஸ்வி. அவருடைய வார்த்தை வேத பிராச்சேதாசி சாட்சாத் ராமாயணாத்மனான்னு சொல்லி அவருடைய வாக்குல இருந்து வேதமே தான் உண்டாச்சுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படி வால்மீகியினுடைய வாக்குக்கு சமானமாக இவருடைய வார்த்தை ஆகுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறாளாம். அதுக்கு சமாதானம் பதில் சொல்றேன். என் வார்த்தை ஒன்றும் அதுக்கு குறைஞ்சது இல்லை, எல்லாம் சரியா போயிடும்னு. இப்ப வால்மீகியும் பாதுகா தேவியை தான் ஸ்தோத்திரம் பண்றேன், நானும் பாதுகா தேவியை தான் ஸ்தோத்திரம் பண்றேன். அப்ப அந்த வால்மீகி வாக்குக்கு விஷயமானது எதுன்னா பாதுகா தேவி தான். என்னுடைய வாக்குக்கும் விஷயமாவது பாதுகா தேவி தான். இப்போ கங்கா பிரவாக பதிதஸ்ய கியானிவஸ்யாசி ரத்யோதகஸ்ய யமுனா சலிலாத்விசேஷஹ. கங்கா பிரவாகம் பெருசா போயிட்டு இருக்கு. அந்த கங்கா பிரவாகம் போயிட்டு இருக்கச்சே அதுல திரிவேணி சங்கமத்துல பார்த்தோம்னாக்க யமுனையும் கங்கா பிரவாகத்தோட கலக்கிறது. அது யமுனைக்கு ஒரு ஏற்றம். கங்கா பிரவாகத்தோட யமுனைன்றது கங்கையை காட்டிலும் இன்னும் புனிதமானதுன்னு சொல்லி தூய பெருநீர் யமுனை துறைவனைன்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்றார். கண்ணனுடைய பரிபூர்ண சம்பந்தம் இருக்கிறதுனால கங்கையை காட்டிலும் விசேஷம்னு சொல்லி சொல்றார். சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்துல பின்னாடி சொல்ல போறேன், அந்த கங்கை யமுனை எல்லாம் காட்டிலும் காவேரிக்கு விசேஷம் இருக்குன்னு சொல்ல போறேன். அது அப்ப பார்க்கலாம். அது இப்ப அந்த யமுனா ஜலம் கங்கையோட சேர்ந்த பிற்பாடு அத கங்கா ஜலம்னு தான் எல்லாத்தையும் சொல்றாங்களே தவிர இதுல யமுனா ஜலம்னு தனியா அப்புறம் சொல்றது இல்லை. இப்ப அந்த திரிவேணி சங்கமத்துல போனோம்னா தெரியும், யமுனா ஜலம் கருப்பா இருக்கும், கங்கா ஜலம் வெள்ளவெளியில்னு ஸ்வச்சமா இருந்துருக்கும். அந்த கருப்பா இருக்கிற யமுனா ஜலமும் கங்கா ஜலமும் ஒன்னா ஒரு இடத்துல சேரும். அந்த சேர்ந்துட்டு அப்புறமா ஒரு பிரவாகம் போகும். அந்த பிரவாகம் அது கங்கை தான் தவிர யமுனை இல்லை. அதே மாதிரி இந்த கங்கை இருக்கிற கங்கா பிரவாகம் போற இடத்துல பெருசா மழை பெய்யுது. மழை பெய்யச்சு பெருவுல ஒரு பிரவாகம் போறது, மழை ஜலம் அந்த அப்படியே வெள்ளமா போறது, அதுவும் போய் கங்கையில தான் விழுது.
கங்கையில விழுந்த பிற்பாடு அந்த கங்கையோட சம்பந்திச்ச பிறகு இந்த மழை ஜலம்லாம் அதிநீசமானது. இது இந்த இது தனி, இதுக்காக அசுத்தி வந்துடுச்சுன்னு யாரும் கங்கா ஜலத்தை சொல்லல. யமுனையினால சேர்ந்த பிற்பாடும் அந்த கங்கை ஜலத்துக்கு சொல்லச்சு கங்கா ஜலம்னு தான் பெருமை ஏற்படுறது. அப்ப அந்த கங்கையினோட சேர்றதுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு யமுனா ஜலமும் இந்த தெருவுல மழையினால வரக்கூடிய வெள்ளம் ரெண்டும் எப்படி சமமாக ஆறுதோ அதே மாதிரி பாதுகா விஷயம்னு சொல்லி பாதுகா தேவியோட என்னுடைய வாக்கும் சம்பந்தப்படுறது, வால்மீகி மகர்ஷியினுடைய வாக்கும் சம்பந்தப்படுறதுனால ரெண்டுத்துக்கும் ஒரு சமத்தா, ரெண்டும் துல்லியம்னு சொல்லி சொல்றது இருந்துருக்கேன். இது ஏற்றதாக இருந்துருக்கும். ஆகையால இதுல ஒன்றும் தோஷம் இல்லை என்பதாக சொல்ற. ஆகையால இந்த இடத்துல என்ன, சுவாமி தன்னுடைய ஸ்தோத்திரத்தை தெரு தண்ணீர் மாதிரி சொல்லிட்டாலும் கூட அது பாதுகா விஷயமாக போயிட்டு அப்படின்னால அந்த பாதுகையினோட சம்பந்தப்பட்டிருத்தோம்னாக்க இதுவே கங்கா துல்லியமாக ஆயிடும். அதே மாதிரி நானும் அவசியமாக பண்றேன். இந்த ஸ்தோத்திரத்தை பாதுகா தேவியினுடைய நியமனமாக அதீனமாக பண்றேனே தவிர நானா ஒண்ணும் பண்ணிட்டு சரி இது வரைக்கும் போறோம்னு நிறுத்திக்கிறதுக்கெல்லாம் என்னால முடியாது. அந்த பாதுகா தேவியே தான் பண்ண வைக்கிறா, அவள் எங்க நிறுத்தணும்னு சொல்றாளோ அது வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருந்துருப்பேன்னு சொல்லி சொல்ற. இப்படி ராமாயணத்துக்கும் இந்த பாதுகா சாஸ்திரத்துக்கும் ஒரு சாமியம் இருக்கு. இன்னும் கேட்டா ரிஷி வாக்கு காட்டிலும் இந்த பாதுகா சகசிரத்தினுடைய சொற்களின் அமைப்பு இன்னும் விசேஷமாகவே இருந்துருக்குன்னு சொல்லலாம்னு இந்த ஸ்லோகம் மூலமாக பாதுகையினுடைய பிரபாவத்தை சுவாமி சாதிக்கிறார். இது ரெண்டு ஸ்லோகத்திலையும் தம் மனசுல இருக்கிற எண்ணத்தை வெளிப்படுத்துகிறேன். இப்படி பாவம் எல்லாரும் சொல்றாலும் இல்லையோ, பாகவத நியமனமாக இருந்துருக்கோம் இல்லையோ, இந்த பாகவத நியமனத்துல நாம எப்படி பண்றது, இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணலாமா வேணாமான்னு இது பாதுகையினுடைய நியமனமாகவும் ஆயிட்டு பாகவதாளுடைய நியமனமாகவும் ஆயிட்டு அப்படின்னால பண்ணலாமா வேணாமான்னு ஒரு யோசனை வருது. அந்த யோசனையில முதல் ஸ்லோகத்தினால சொல்லச்சு நீச்சேபி ஹந்த மமமூர்த்தனி நிர்விசேஷம்னு சொல்லி அதிநீச்சமாக இருந்திருக்கிற அந்த பாதுகா தேவியினுடைய சௌலபியத்தை நினைச்சு நமக்கும் அதுல எழுதுவதற்கு, அந்த பாதுகா சாஸ்திரம் எழுதுவதற்கு ஒரு தகுதி வருதுன்னு நினைக்கிறேன். அடுத்த க்ஷணம் இந்த பாதுகா சாஸ்திரத்தை நாம அதிநீச்சனாக இருந்திருக்கிற நாம எழுதினோமானாக்க இதுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்கும்னு ஒரு யோசனை வருது. இது இவனுடைய வாக்குலேருந்து வந்ததுனால, சுவாமி தேசிகனுடைய வாக்குலேருந்து வந்ததுனால எதனா வரவேற்புக்கு குறவாயிடுமோன்னு கேட்ட ஒன்றும் ஆகாது. விஷயத்தை பார்க்கணும். விஷயம் பாதுகா தேவி விஷயமா போயிட்டு அப்படின்னால வால்மீகி வாக்குக்கும் என்னுடைய வாக்கும் சமமாக தான் இருக்குன்னு தான் எல்லாரும் பாவிக்க போறார். ஆகையில இந்த பாதுகா சாஸ்திரத்துல எந்த குறவும் இல்லை. நாம பாதுகா சாஸ்திரத்தை எழுத வேண்டியதான்னு தம் மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிக்கிறதுனால இந்த இடத்துல பாதுகா தேவியை குறித்து சம்போதனம் இல்லை என்பதுதான் விசேஷம். நீச்சேபி ஹந்த மமமூர்த்தனி நிர்விசேஷம் துங்கேபி யன்னிவிசதே நிகமோத்தமாங்கே பிராச்சேதச பிரபிருதிபிஹ பிரதமோபகீதம் ஸ்தோஷ்யாமி ரங்கபதி பாதுகயோர்யுகம் தத் தத்தே முகுந்த மணிபாதுகயோர்நிவேஷாத் வல்மீக சம்பவகிரா சமதம் மமோக்திஹ கங்கா பிரவாஹ பதிதஸ்ய கியானிவ ஸ்யாத் ரத்சோதகஸ்ய யமுனா சலிலாத்விசேஷஹ. கங்கையில ஜலம் விழுந்த பிற்பாடு யமுனா ஜலம் என்ன, தெரு தண்ணீர் என்ன, இது ரெண்டுத்துக்கும் எப்படி வித்தியாசம் இல்லையோ அப்படிதான் என்பதாக அந்த வால்மீகி மகர்ஷியினுடைய வாக்குக்கு துல்லியமான வாக்கு இந்த பாதுகா சாஸ்திரமும் ஆகும்னு ஒரு நிர்விசங்கமான ஒரு விஷயத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த தேசிகனுடைய அனுகிரகமும் பாதுகா தேவியினுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.